ஆக்சுவலா நான் ட்ரெய்னரா இருந்தேன். டப்பிங் ட்ரெய்னரா இருந்தேன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டா தான் இருந்தாங்க. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கப்புறம் 1 இயர் ஆயிருச்சு. 1 இயர் ஆனோனே அவங்களும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டா இருந்தாங்க. நானும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டா இருந்தேன். அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப நமக்கு ஒரே ஃபீல்டுல இருந்தா நம்ம ஃபீல்ட பத்தி அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நம்ம வேற ஃபீல்ட்ல இருக்க பொண்ண மேரேஜ் பண்றோம் அப்படின்னா, ஃபீல்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்மளோட டைமிங்ஸ்லாம் புரிய வைக்கணும். ஸோ இங்க அந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதுபோக அந்த ஒர்க் ரீதியா பயங்கர பேஷனேட்டா இருப்பாங்க. எனக்கு அந்த மாரி ஒரு பொண்ணு வேணுங்கிற ஒரு இமேஜினேஷன்ல இருந்துச்சு. அந்த 2 பாக்ஸும் டிக் ஆனனால அப்படியே அது மேரேஜா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 பாக்ஸ் டிக் பண்ணிட்டீங்க போல. கண்டிப்பா சார். அது எனக்கு தெரியாது. ஆக்சுவலா நானு சார் கிட்ட வந்து ட்ரெயின் ஆயிட்டே இருந்தேன். டப்பிங்கும் சரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு ஆக்டிங்கும் கூட சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணேன். டப்பிங்க்கும், ஆக்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் இதுவும் எப்படி இணைஞ்சதுன்னா எப்படி வரும்? அப்படிங்கிறதே எனக்கு சார் தான் சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ நான் சொல்லிக் குடுக்கும்போது எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணும்போது சாருக்கு என்ன வந்து புரிய வந்தது. எப்படி அப்படின்னு சொல்லி.